ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த காங் வந்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வந்திருப்பான். ஆனால் அடிச்சிருக்க மாட்டான். ஸோ அவளோட முடியெல்லாம் லைட்டாக அப்படியே பாசமாக கோதி தான் கொடுக்குறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்மளோட இடத்துக்கு போகலாம் அப்படி. இவ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்னை தனியாகவே விட மாட்டில்ல, என்னை இங்கேருந்து போக விட மாட்டில்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா காங் வந்து வேலைக்காக ரெடியாகி போயிடுறான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நேற்று நைட்டு நம்ம டின்னரை வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி போகலாம், ரெடியாகிரு அப்படின்னு. இந்த மெசேஜை பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி வந்து வாமிட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைம் இவளுக்கு அந்த காங் வந்து இங்கே கழுத்துலலாம் கிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வெறுப்பாயிட்ருக்கு. ஒரு சிசர் எடுத்து அவளோட முடி எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்ருக்கு. அவன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது, கழுத்தில் கிஸ் பண்ணது, அப்புறம் அந்த தட்டெல்லாம் போட்டு உடச்சிருந்துருப்பாள்ல அது. ஸோ ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி அவள் ஹேர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு கட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல், பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்ருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கோட் எடுத்து போட்டுக்கிறா, அவளோட ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா, எங்கேயோ போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸும் ஒரு நோட்டும் இருக்குது. நான் வந்துட்டு உன்னை டின்னரில் மீட் பண்ணுறேன், உன்னோட லாங் ஹேரு அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அதை பார்த்தவளுக்கு ரொம்ப கடுப்பாயிட்ருக்கு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு போயிடுறா. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த கிளினிக் இருக்குல்ல, அந்த பில்டிங்குக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கா. பயங்கர மழை பெய்யுது. இவளுமே நல்லாவே நனைஞ்சிட்டா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குன்னிட்டு தான் நின்றுட்டுருக்கா. இந்த சைடு நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் வந்த பாடே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிட்ருக்கு. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் ஒய்ஃபை என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வருது. அவள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஓடுறது மட்டும் தெரியுது. இவனுக்கா பயங்கர வெறியாயிட்ருக்கு. அப்படியே டேபிளில் கையை போட்டு அப்படியே இடிச்சிட்ருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டா. நம்ம ஹீரோ வரானா வரானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வரான். ஸோ பயங்கரமாக மழை வேற பெய்யுதா. 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருந்துருப்பான். அப்போது ரோசி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றா, வாடா எங்கள் கூட டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம் அப்படின்னு. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போக, இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஹீரோவை கூப்பிடலை, எதுவுமே சொல்லலை, அவனுக்கு பின்னாடியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். பட் யாரோ வர மாதிரி இப்போ தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த வாசல்லே உட்காந்துட்டா போல், முடியல போல். இவனும் டக்குன்னு வந்து பார்க்குறாம, உங்களுக்கு என்னாச்சு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். காங்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து தேடி பார்க்குறான். அவள் தான் போயிட்டாலே, அப்புறம் எப்படி வீட்டில் இருப்பா. ஸோ அந்த டைமண்ட் நெக்லஸும் அந்த நோட்டுமே இருக்குது. அந்த நெக்லஸை பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே கையில் முறுக்குறான். கையிலலாம் ரத்தம் வந்துட்டுருக்கு. அந்த பாடி கார்ட்டை சொல்லிட்டுருக்கான், இங்கேயே நின்றுட்டுருக்கப்போ போய் அவளை போய்ட்டு தேடு அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்ருக்கான். இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். அதாவது அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு போல். இது என்னோடய ஒய்ஃபோட ட்ரெஸ் தான், இது உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிலாம் வச்சுருக்கான். ஒரு கப்பில் ஊற்றி இவன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானா. ஏமா ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து நாளைக்கு மீட் பண்ண வேண்டியதானே, இந்த மாதிரி பேடாகவே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்ப, நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்ப, இல்லைன்னா நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன நினச்சான்னு தெரில. அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறா. ஏமா ட்ரெஸ்ஸை போடுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. என்ன அவள் சொல்கிறா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்து இவளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து இந்த ரத்தம்லாம் கட்டியிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இவனுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது இதை பார்த்தோன்னே. ஸோ வந்து சொல்கிறா, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே சமயம் நம்ம காங்க கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அவள் ஹேரெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்துருப்பாள்ல, ஸோ அந்த சிசரெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த ஹேர் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கான். இவனை எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறான். ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. இந்த மூஞ்சி இவனுக்கே பிடிக்கலையான்ன்றது தெரில. சிசரை வச்சு அப்படியே அந்த கண்ணாடியெல்லாம் குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக நொறுங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கா. என்னோடய கிராஜுவேஷன் எக்ஸிபிஷனில் தான் நான் அவனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஸோ நான் வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை அவன் பார்த்துட்டு இதை வரைஞ்சது யார் அப்படின்ற மாதிரி கேட்டு என்னை கூப்பிட்டான். ஸோ நானும் போயிட்டு மீட் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது,
என்னோட ஃபேஸ் வந்து அவங்க அம்மாவோட ஃபேஸ் மாதிரி இருந்திருக்கு. என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட் டைம் அவன் ரொம்பவே அழுதுட்டான். என்னை அவன் பார்க்குற விதமே வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபேஸ் என் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு என் ஃபேஸில் அடிக்கவே மாட்டான். ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு விஷயம் அது அவனுக்கு. இந்த ஃபேஸ் தான் என்னோடய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்றது இல்லைல்ல. நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல, போலீஸ்ட்டெல்லாம் போகலாம்ல. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவங்கிட்ட மாட்டினது தான் மிச்சம். ஏன்னா அவனோட பவரை வச்சு ரொம்பவே ஈஸியாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவான். இந்த விஷயத்தை தவிர எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. இல்லை, என்னால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்போனாச்சும் உங்கள் மனசு இறங்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவங்க மீட் பண்ணி ஒரு மாதம் கூட இருக்காது போல். அவன் பார்த்தீங்கன்னா ரிங்கெல்லாம் எடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கான், என்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிட்டுருக்கான். நம்ம மீட் பண்ணி அவ்வளோ நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே என்ன கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உன்னை நான் என்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ வந்துட்டு எனக்கானவ அப்படின்னு. இதுக்கு மேலே இந்த விஷயத்த நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன், இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு அந்த ரிங்கை எடுத்து போட்டு விட வாரான். இவன் பார்த்தீங்கன்னா கையை கொடுக்க மாட்டாளா? ஏன், என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைமில் நான் கல்யாணம் பண்ணுறது எனக்கு நல்லதாக தரல. உங்கள் அம்மாவை வீட்டிலையே வச்சு பார்த்துக்கிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு மருதி தானே வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். உனக்கு எப்படி எங்கள் அம்மாவை பற்றி தெரியும், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரிங்கை போட்டு விட்ருப்பான். இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக முழு மனசோட இவனை கல்யாணம் பண்ண மாதிரி தெரியலை. நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன், பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்த மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா காங்க காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோயினோட ஃபோன் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கான். அவளோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல். ஸோ அந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நைட் ஆயிடுச்சு, நான் மட்டும் தனியாக போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். நான் வந்துட்டு இந்த மேரேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த டைமுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். லவ்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, எப்படி சிரித்து ஹாப்பியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னால் பாஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ என் ஃபேஸை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிடுங்க, அவன் கண்டுபிடிக்காத அளவுக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா நான் சாகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டுருக்கா. இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வரான். அதே டைம் நம்ம ஹீரோவோட கதவுமே யாரோ தட்டிகிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். அங்கே ரோசி தான் வந்திருக்கா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வா அப்படின்னு. ஸோ ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி, நான் ரிட்டன் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவை வச்சுருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் யார் என்ன அப்படின்றதே தெரியல. இந்த சைடை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூங்கிட்டு இருக்கா. டக்குன்னு பதறி போய் எந்திரிக்கிறா. ஏன்னா காங் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான்ல, நீ என்னை விட்டுலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா உங்கள் அம்மாவை விட்டுட்டு நீ எப்படிமா போவ அப்படின்ற மாதிரி அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்பான். ஒரு வேலை இப்போ நம்ம அம்மா கிட்டே போயிருந்துருப்பானோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அறக்க பறக்க ஓடிட்டுருக்கா. காலில் செருப்பு கூட போடல. இந்த 1 ரூபி காயின்லாம் போட்டு ஃபோனெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த நர்சிங் ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் உங்கள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லை, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. அந்த அம்மாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காங்கு தான் இருக்கான். ஸோ இவன் தான் இந்த மாதிரி ஹீரோயின்ட்ட பேச சொல்லியிருந்திருப்பான் போல். இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவளை காணும். எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்குறான். அவள் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கேபெல்லாம் புக் பண்ணி வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அவங்க அம்மாட்ட வந்துட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரி திரும்பி பார்க்குது. யாரடா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. காங்கு காலுக்கு மேலே காலெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பீதி ஆகிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவை பற்றி ரொம்பலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் கையை கொடுக்குறான். அவள் பார்த்தீங்கன்னா அத்தடி கையை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லையே.
ஸோ ரொம்ப பிடிக்காம தான் கையை கொடுக்குறா. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி போகும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்த்து ஒரு முறை தான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயந்துட்டே கையை விட்டுருது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோசி கிட்ட தான் எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து என் ஃபேஸையே டோட்டலாக மாற்ற சொன்னா அப்படின்னு. என்னடா சொல்கிறா, அந்த பொண்ணு ரொம்பவே டேஞ்சராக இருப்பா போல். ஸோ அவகிட்டலாம் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வச்சுக்காது அப்படின்னு. இல்லை, அந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா, அவள் ஃபேஸே மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பா அப்படின்னு. இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காரில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். நீயும் எங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்க, அவங்களும் இந்த மாதிரி தான் ஓடி ஓடி போவாங்க, நீயும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. ஏன் உனக்கு என்ன லவ் பண்ணுறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எல்லாருமே லவ் பண்ணி சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்கியா, மற்றவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ என் அம்மாவை வச்சு என்னை ட்ராப்பில் சிக்க வச்சு இந்த மாதிரி உன் கூட இருக்க வச்சிட்ருக்க. இதுக்கு பேர் லவ்னு வேறு சொல்கிறியா? லவ் பண்ணுறவங்க நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, நீ அப்படி பண்ணுறியா? நீலாம் இந்த லவ்வை பற்றி பேசுகிறியா? நான் இந்த மாதிரி தான் வாழணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கா. இங்கே பாரு, எனக்கு நான் உன் கூட இருக்கணும், நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நீ வந்துட்டு என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கானா. நான் நான் உன்னை பார்த்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா? உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. நம்ம 2 பேத்துக்குள்ளே அந்த லவ் கிவ் அதெல்லாம் வரவே செய்யாது, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரினில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும் போல் அதுக்கான மெயில் வந்திருக்கு. அப்போது ஹீரோனோட தாட்ஸ் தான் வருது. அவள் எப்படி இருக்கான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட அந்த காயத்தை தான் பார்த்துட்டு இருக்கா. காங் வந்து இவளை அடித்தானா என்னன்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு சொல்லியிருந்திருப்பான். உன்னோட கண்ணு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உன் கண்ணு வந்து சில விஷயங்களை என்கிட்ட சொல்லுது. நீ எனக்கு துரோகம் பண்ணுவ, நீ என்கிட்டேருந்து தூரமாக ஓடி போவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே நடந்த அந்த விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மேலே ரொம்பவே அன்பாக தான் இருந்திருப்பான். இவங்களுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பரவாயில்ல, உன்னோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு அந்த செயினெல்லாம் வாங்கி போட்டுக்கிறது. சரி, உன்னோட ட்ரிப்பு எப்போ முடியுது, இனி 1 வீக் இருக்குது, அவ்வளோ நாளா, அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், முடிச்சு தானே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி, நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை, டைம் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு போகலாம். இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து போக போதா, அப்போ நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நானே போய்க்கிறேன், அதான் நான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு. இவனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஹீரோக்கும் அது புரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க போகும்போது அந்த கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறான். என்னாச்சு, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். அந்த அம்மா வாட்டில் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே சோர்ந்து போய் நின்றுட்டுருக்கானா. அந்த டைம் தான் நம்ம ஹீரோயினும் காங்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அதே ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வருவாங்க. அப்போ 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரொம்பவே சோகமாக ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோவோட ஒய்ஃபை கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்கு. ஒருத்தவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். இந்த அம்மா வந்து அஃபேரில் இருக்கும் போல். ஸோ கார் ஓட்டிகிட்ருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, அந்த அம்மாவை வந்துட்டு காரே ஓட்ட விட மாட்டான். இதனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போய் கொண்டு போய் ஒரு ஓரமாக சொருகிக்கிறது. இதனால தான் இந்த அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்திருக்கும் போல், கோமாக்கும் போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு ஒரு பையனோட அஃபேரில் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் ஹீரோக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரில. ஆனால் இப்போ வரைக்குமே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கான். ஸோ ஹீரோயினோட அந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு அடிச்சிருக்கும் போல். ஆனால் ரோசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ட்ராயிங்கை வரைஞ்சவங்க ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க கெரியரே வந்து குவிட் பண்ணிட்டாங்களாமா. ஆனால் பயங்கர டேலண்ட்டில் அவங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த காங்கும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு சைடு தான் வந்திருக்காங்க. ஹண்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க போல். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு பறவை தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக உள்ளே வந்துட்டுருக்கா. அந்த காங் பார்த்தீங்கன்னா கன்னோட உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்து பயந்தே போயிடுறா. உனக்கு எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே க்யூரியஸாக இருக்குல்ல, அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன்.
எங்கள் அம்மாவும் ஒன்றை மாதிரி தான் அடிக்கடி இங்கேருந்து ஓடிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் அவங்க எங்கே போனாலும் சரி பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய டைம் வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓட அவருமே வந்துட்டு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை ஷூட் பண்ணியே கொலை பண்ணிட்டாரு. அதை நான் நேர்லேயே பார்த்தேன் அப்படின்னு. ஸோ இவன் குட்டி வயசில் இருக்கும்போது கண்ணு முன்னாடியே வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு போல். இவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அந்த டைம் நான் வந்து அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா இந்த மாதிரி அம்மாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவள் வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் கூட இருக்கணும், இல்லைன்னா செத்து போகணும், அது உனக்கு புரியாதுன்னாரு. ஆனால் எனக்கு இப்போ தான் அவர் எந்த மாதிரி சொன்னாருன்றது புரியுது. இதுக்கு முன்னாடி நீ பண்ண மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாமல் இரு, அப்படி பண்ணணும்னா என்ன கொலை பண்ணிவிட்டு நீ போ அப்படின்ட்டு அந்த கன்னை எடுத்து இவனை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் கையை பிடிச்சி என்ன சூடு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மறந்துட்டுருக்கா, ஏன்டாம இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு, நான் வந்து ஒரு பறவையை ஃபிக்ஸ் பண்ணி நான் பாயிண்ட் பண்ணிலாம் எய்ம் பண்ண மாட்டேன். என் பேச்சை கேட்காம என் கூட இல்லாமல் பறந்து போச்சுன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீயும் அந்த மாதிரி தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவ தலையிலுமே கன்னை வச்சிட்ருக்கான். ஸோ இவளுக்கா முடியலடா, இப்படியே கொலை பண்ணிடு, அப்போனாச்சும் நான் நிம்மதியாக போய் சேருவேன் அப்படின்ற மாதிரி தான் அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.